السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும், அந்த வழியில் வருகை தந்த நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய அருளோடும் ஆஃபியத்தோடும் வாழுகின்ற உயர்ந்த நசீவை நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. நமக்கு வழிகாட்டியாக வந்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்றிலும் பெறலாது பின்பற்றக்கூடிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. எதை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி நூலாக தந்தானோ அத்தகைய வேதமான அல் குர்ஆனை பற்றி பிடித்து அதை ஓதி படித்து அதன் பிரகாரம் வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகை அல்லாஹ் மரணம் வரைக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் குர்ஆனுடைய சில வசனங்களை, அதனுடைய பொருள் உரை, விளக்க உரையை பார்த்து வருகிறோம். குர்ஆன் ஒரு அற்புத சக்தி, ஒரு பெரிய சக்தி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அதை எப்படி பார்க்கணுண்டா, அல்லாஹ்வுக்காக இதை செய்கிறேன்னு எண்ணத்தோடு பார்க்கணும். குர்ஆனை ஓதுறதா இருந்தாலும் அல்லது ஹிஃபுது பண்ணுறதா இருந்தாலும், ஏன்னா ஹாஃபிலுன்னு சொல்லணுங்கிறதுக்காக ஹிஃபுது பண்ணக்கூடாது, அப்படி தானே? என்ன எல்லாரும் நல்லா ஓதுறாரே அப்படின்னு சொல்றதுக்காக குர்ஆன் எடுத்து வச்சு ஓதக்கூடாது. நல்லா பேசுறாரேன்னு சொல்றதுக்காக வேண்டியே பேசக்கூடாது. அல்லாஹுக்காக இருக்கணுன்னு அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு பெரிய இறைநேசர் ஒருத்தவங்க இருந்தார். இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு நான் அந்த ஆயத்துக்குள்ளே போகிறேன். எந்த குர்ஆனை பொறுத்தவரை, எந்த அமலை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அது குர்ஆனை பொறுத்தவரை அப்படி இருந்தால் எவ்வளோ நன்மை கிடைக்குங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு. ஒரு பெரிய இறைநேசர் ஒருவர், அவர் சூரத்து தாகாவை ஓதிக்கொண்டிருந்தார். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூறா இல்லையா? சில சூறா ஓதுறதுக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ரொம்ப லேசாக இருக்குன்னு நம்ம நினச்சிருக்கிற ஒரு சூறா. குர்ஆனே லேசு தான், ஆனால் நம்ம ஒரு சில சூறாவை நினச்சி வச்சுருப்போம்ல, இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஒரு சூறா சூரத்து தாஹா. பல பேருடைய ஈமானுக்கு காரணமான சூறா அது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வரைக்கும் அந்த சூறாவை ஒருத்தர் எடுத்து வச்சு ஓதிக்கிட்டு இருந்தார். ஓதிக்கிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட ஓதிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. ஓதிக்கிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் தூக்கம் வந்துடும்ல, அப்படிதானங்க? தூக்கம் வந்தோடனே தூங்கிட்டார். தூங்குனதுக்கப்புறம் கனவு வரும் இல்லையா? கனவுல இவர் ஓதின சூறாவை பார்க்கிறார், சூறாக்குரிய நன்மையே பார்க்கிறார். இந்த கனவு இருக்குது பாருங்க, இதை அலட்சியமும் படுத்திடக்கூடாது. இதை ரொம்ப பெருசாகவும் முழுசாகவும் அதை பின்னாடி போயிடக்கூடாது. ரெண்டுக்கு நடுவில் தான் கனவை நம்ம பார்க்கணும். ஏன்னா கனவு என்பது இந்த துன்யாவுடைய நற்செய்தின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அல்லாஹ் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাன்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலே மூமின்களுக்கு, நல்லடியார்களுக்கு, அல்லாஹ்வினுடைய நேசர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, மறுமையிலும் இருக்குங்கிறான். மறுமையில் இருக்குன்னா ஜன்னத் இருக்கு, சரிதானே? இம்மையில் இருக்குன்னா என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க பதில், அது கனவு தான் அப்படின்றாங்க. கனவு தான் அந்த நற்செய்தி. கனவுங்கிறது ஒரு சூப்பரான ஒன்று. அது நம்ம என்னன்னு தெரியுமா? கனவு எப்படி வருதுங்க ஒரு செய்தி சொல்லிடுறேன். கனவுங்கிறது அதுக்குன்னு ஒரு மலக்கு இருக்கிறாங்க. கனவுக்குன்னு ஒரு மலக்கு, எல்லாத்துக்கும் இடிக்கு ஒரு மலக்கு, மழைக்கு ஒரு மலக்கு, ஒரு ரூஹுக்கு ஒரு மலக்கு இருக்கிற மாதிரி கனவுக்குன்னு ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்களா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது.
போய் லவ்குல் மஹ்ஃபூல்ல இருக்கிறத கொஞ்சம் பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதை பார்த்துட்டோன்னே யார் யாருக்கு என்ன நடக்க போகுது தெரிய தானே செய்யும். ஆனால் அது சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னால் நம்ம எப்படி வாழ்வோம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு மலக்கு என்கிட்ட சொல்லிட்டாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதை ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னு அந்த மலக்கு ஆசைப்படுவாராம். ஆசைப்படுற விதம் தான் அந்த மலக்கு கனவாக கொண்டு வந்து தோன்ற வைப்பார். ஆனால் அதை நம்ம நல்ல விளக்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும், இல்லைன்னா வில்லங்கமாகிடும். கனவுக்கு விளக்கம் வந்து சில நேரம் வில்லங்கமாகிடும். சில பேருடைய வாய் தானே விஷமாகிடும். அது மாதிரி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாங்களாம், இந்த பாருங்க கனவுக்கு விளக்கத்தை பற்றி என்ன சொல்றீங்க அப்படி. என்னங்க நுபுவத்தில் விளையாடுறியலான்னு கேட்டாங்களாம். கனவுங்கிறது நுபுவத்தை சார்ந்தது, அது விளையாடுறியலா? அதில் யார் விளையாட முடியும்? அப்படி கண்டால்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. விளக்கத்துக்குன்னு ஒரு சில அதுக்கு அறிகுறிலாம் இருக்குது. அப்படியெல்லாம் நடந்துடாது. சில விஷயம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும், கனவு மாற்றமாக இருக்கும். அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்லிட்டு இந்த நிகழ்வுக்கு வர பாருங்க. ஒரு தடவை அப்துல் மலிக்ங்கிற மன்னர் ஒரு கனவு கண்டார். என்ன கனவுன்னு சொன்னால், மெஹராப் இருக்குல்ல, இந்த மெஹராபில் சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு கனவு. எதுங்க? மெஹராபில் சிறுநீர் கழிக்கிற மாதிரி எப்படி இருக்குது? இந்த கனவு ஒருத்தர் கண்டுட்டு நம்மள்கிட்ட வந்து சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளுக்கு என்ன பதில் தோணும்? நீ அளவு தான் காலி, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகி ஏதோ ஒன்று அப்படி பேசக்கூடாதுங்க, அப்படி பேசக்கூடாது. அல் பலாவு முஅக்கலும் பில் மந்திகி. சோதனைங்கிறது வாயினால தான் வரும். யார்கிட்டையும் போய் வாயை வாங்கிடக்கூடாது. அவர்கிட்ட விளக்கம் கேட்குறேன்னு சொல்லி வில்லங்கத்தை வாங்கிடக்கூடாது. 4 முறை அப்படி தான் கனவு வருது. அடுத்த நாள் படுக்கிறாரு அப்படி கனவு, அடுத்த நாள் படுக்கிறாரு அப்படி கனவு. இப்படியே 4 நாள் கனவு வந்தோடனே பயந்துட்டாரு. என்ன நம்ம மெஹராபில் சிறுநீர் கழிக்கிற மாதிரி கனவு, சரியில்லை. அப்போ அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் அப்போ இருந்தாங்க. கனவின் மாமேதை இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் கனவுக்குன்னே ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள். அவங்கள்ட்ட மன்னர் அனுப்பி வச்சாராம் ஒரு ஆளை. இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன்னு சொல்லாத, கனவுக்கு விளக்க வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போனார் ஒருத்தர். இப்படி ஒருத்தர் 4 முறை மெஹராபில் சிறுநீர் கழிக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன விளக்கம்? இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னாங்களாம், கனவை யார் பார்த்தது அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. என்னடா, கனவு யார் பார்த்தாங்கன்னு சொன்னாதான் பதில் சொல்லுவாங்க. ஆளை வச்சு விளக்கம் மாறுங்க. ஆனால் அரசர் சொல்லிவிட்டார், என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். அரசர் என் பேரை சொல்லாதுன்னு சொல்லிவிட்டார். அரசர் மன்னருக்கு எதிர்த்து பேச நடக்க முடியுமா? அவள் போய் சொன்னால நான் தான் பார்த்தேன். யார் போனவர்? நான் தான் கனவு பார்த்தேன் அப்படின்னு. பொய் சொல்லாத, நீலாம் இதை பார்த்துருக்க மாட்டான். யார்? அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ். கனவை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாங்க. நீ பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. கனவு கண்டது யார்? ஒழுங்கா சொல்லு அப்படின்னு. இது என்னடா வம்பா போச்சு, அவர் சொல்லக்கூடாதுன்ட்டார். இவர் சொன்னாதான் விளக்கம் சொல்லுவேங்கிறாங்க. என்ன செய்யறது? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மன்னர்கிட்டே வந்துட்டார். வந்து இந்த பாருங்க, கனவு கண்டது யாருன்னு சொன்னாதான் விளக்கம் சொல்லுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியா? அவர் சொல்லி கொடுப்பா, மன்னர் தான் கண்டாருன்னு சொல்லி கொடு அப்படி. உடனே அவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ், இந்த கனவை கண்டது மன்னர் தாங்க அப்படி சொல்லு. அவர் தான் இந்த கனவை காண முடியும். இது கனவுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அவர் மூத்தா போவார், அதுக்கப்புறம் அவருடைய 4 பிள்ளைங்களும் ஹலீஃபாவா வருவாங்க. விளக்கமும் கனவு ஒன்றா இருக்கா? கனவு பார்த்தீங்களா? கனவை டைரெக்டாக ஒன்றும் விளக்கம் இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டால் ஏடக்கூடமாக பேசி விட்டுருவாங்க. மொஹராவில் போய் சிறுநீர் வேற கழிக்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் விளக்கம் பார்த்தீங்களா எப்படி வருதுட்டு? நீங்கள் மௌத்துக்கு பிறகு, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பேர் வரிசையாக ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக மன்னராக வருவார்கள். இதான் கனவுக்கு விளக்கம். ஏன் அப்படி விளக்கம் வருதுன்னா, அதுக்கு சில அறிவு கலைகள் இருக்குது. அது எல்லாரும் சொல்லிட முடியாது. நல்ல சில பேருக்கு அந்த ஞானங்களை கொடுத்துருப்போம். அந்த காலத்தினுடைய யூசுப் நபியின் விளக்கம் என்று அது பார்க்கப்பட்டது. அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்ல புரியுதா? அந்த காலத்தில் யார் மன்னராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தொழு வைக்கணும். தொழு வைக்க இமாம்னு சொல்கிறோம்ல, இமாம்னு அர்த்தம் என்ன? தலைவருன்னு அர்த்தம். இமாமுக்கு அர்த்தம் என்னங்க? தலைவருன்னு அர்த்தம். இப்போ இமாமா அப்போ யார் இருந்தாருண்டா, யார் தலைவராக இருப்பாங்களோ அவங்க தான் இமாமா இருப்பாங்க.
அப்போ தலைவருக்கு மெஹராபுங்கிற அர்த்தம் வருதா? தலைவருண்டாவே மெஹராபு. அப்போ அவர் மெஹராபு தான் அடையாளம். மெஹராபில் அப்படிங்கிறது தலைவருன்னு அர்த்தம். இப்போ சிறுநீர் கழிப்பதாக வந்துச்சே அப்படின்னா அவருடைய சந்ததின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு சிறுநீர் வெளியாகிறதுங்கிறது ஒரு சந்ததி முதுகுலேருந்து தானே வெளியாகும். உங்களுக்கு பிறகு 4 முறை அது நடப்பதற்கு 4 பிள்ளைகள் அது ஆட்சிக்கு வருவாங்கிறது தான் விளக்கம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி கனவுகளுக்கு விளக்கம் உண்டு, அதை சொல்கிறதுக்கு ஒரு மலக்கு உண்டு. ஒரு தடவை மலக்கு போய் லவுல் மஹபூபில் பார்த்தா இந்த யூசுப் நபியினுடைய இது வருதில்ல நிகழ்ச்சி, யூசுப் நபியுடைய நிகழ்ச்சி, அதில் அரசர் ஒரு கனவு ஒன்றுவார். மலக்கு போய் பார்த்தாக எஜிப்தில் வறட்சி வர மாதிரி 7 வருஷம் வறட்சி, 7 வருஷம் பஞ்சம் நடக்க போகுது, 7 வருஷம் செழிப்பாக இருக்க போகுது. இப்படி ஒரு செய்தியை லவுல் மஹபூபில் மலக்கு பார்க்குறாரு. இப்போ என்ன செய்யணும்? மலக்கு அரசர்கிட்ட சொல்லணும். ஏண்டா யார் நாட்டு அரசரோ அவர்கிட்ட தானே அதை எத்தி வைக்கணும், டைரெக்டாக சொல்ல முடியாது. அதை என்ன செய்கிறார் அந்த மலக்கு, கனவுடைய மலக்கு கனவுல போய் போடுறாரு. எப்படி போடுறாரு? நேராக போடலை, நேர்மறையாக போடலை, கனவாக போடுகிறார். அந்த அரசருடைய கனவுல வருது 7 கொழுத்த மாடு, 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை சாப்பிடுவதை போல கனவு வந்துச்சா இல்லையா? அப்புறம் தானே அது அரசர் விளக்கம் தேடினார். இந்த மாதிரி கனவுகளை போடுறதுக்குன்னு ஒரு மலக்கு இருக்கிறான்னு சொல்ல வரேன். கனவுடைய சம்பந்தப்பட்ட நிகழ்வுங்கிறது வேறு, சப்ஜெக்ட் வேறு. சரி, அந்த மாதிரி சூரத்து தாகாவை அதுதான் சொல்ல வந்தேன். சூரத்து தாகாவை ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருந்தார், தூங்கிட்டார். தூங்கிட்டு பார்த்தா அவர் ஓதின ஒவ்வொரு சூரத்து தாகா ஒவ்வொரு ஆயத்துக்கு மேலே 10 நன்மை இருக்குதான். 10 நன்மை எப்படி இருக்கும் யோசிப்பாரு. இது உண்மையான எப்படி இருக்கும்? 10 நன்மை இப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு. 10 நன்மை 10 நன்மை 10 நன்மை. ஒரு குறிப்பிட்ட ஆயத்துக்கு மேலே நன்மையை காணும். அந்த மாதிரி 10 நன்மையை காணும். என்னடா இது? நம்ம ஓதுன வரைக்கும் நன்மை இருந்தால் பரவாயில்ல, சில இடம் வரைக்கும் நன்மை இருக்குது, சில இடத்துல நன்மையை காணலைங்க. உடனே பதறி போய் அவர் கேட்டார், என்ன இது நன்மையை காணலையே அப்படின்னு சொன்னப்ப இவர் இதுவரை ஓதிக்கிட்டு இருந்தியா, அங்கேயிருந்து ஒருத்தர் வந்தாரா, வந்தவனை சத்தம் போட்டு அவருக்காக ஓதுனியா, அதான் நன்மை போச்சுருந்தாராம். அங்கே சொல்லப்பட்டுச்சான். ஓதிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வரான்னு சொல்கிறதுக்காக சத்தம் போட்டு ஓதணும்டா, அவருக்காக ஓதுன மாதிரி ஆயிடுச்சுல்ல, அவர்கிட்ட காட்டுறதுக்காக ஓதுன மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அல்லாஹ் நன்மையை தூக்கி விடுகிறான். அதனால தான் நம்ம மஜ்லிஸில் உட்கார்ந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுக்காக நான் உட்காருகிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த இடத்தில் இருக்க போகிறேன் என்று நியத்து வைத்தோம் என்று சொன்னால் அதற்கு கிடைக்கிற கூலி முழுசாக கிடைக்கும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அல்லாஹு தாலா அந்த சிந்தனையை நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 55வது வசனத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதில் அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுடைய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு மிக மோசமாக அவங்க நடந்துக்கிட்டாங்கிறது பல நிகழ்வை குர்ஆனில் பார்க்கலாம். பனி இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்டது அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், உச்சகட்டமாக அவங்க சேட்டையிலே ரொம்ப சேட்டை எது தெரியுமா? இன்னைக்கு அல்லாஹ் அதை சொல்லுகிறான். இது குல்தும் யா மூசா, நபி மூசா அவர்களை உங்களிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எப்படி சொன்னார்கள்? லன் நுஅமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. மூசா நபி போய், இருங்கப்பா வேதத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்ப மூசா நபி ஃபஸ்ட்டு போய் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இது குல்தும் யா மூசா, மூசா நபி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னபோது அவங்க சொன்னாங்க, யா மூசா லன் நுஅமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, மூசாவே அல்லாஹ்வை நாங்கள் கண்கூட பார்க்குற வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொன்னான். அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது நிகழ்வு என்னண்டா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு 40 பேரை செலக்ட் பண்ணி தூர் சீனா மலையை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, என்னங்க அல்லாஹ்ட்ட நீங்கள் பேசுகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறீங்கள, அந்த சப்தத்தை கொஞ்சம் கேட்க முடியுமா, நீங்கள் அல்லாஹ்ட்ட பேசுகிறத கொஞ்சம் கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி மூசா நபி ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த சப்தத்தை கேட்குறீங்களா, அப்போ நான் சொல்லும் போது நீங்கள் வரணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அல்லாஹ் அந்த நேரம் பார்த்து ஒரு மேகத்தை அனுப்ப, இதான் தப்சீர்களில் வருது, ஒரு மேகத்தை அனுப்பி வச்சானா, மேகத்துக்குள்ளே வந்துருங்க நீங்களும் அந்த சப்தத்தை கேட்கலான்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். தப்சீரில் எழுதுறாரு.
அப்போ அவங்க உள்ளே போனோடனே ஒரு சப்தம் ஒன்று அவங்க காதுக்கு விழுந்துச்சான். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற சப்தம் வரையும் காதுக்கு விழுந்துச்சான். அப்புறம் மேகம் நீங்கினதுக்கு அப்புறம் வந்து சொன்னாங்களா, அந்தருங்க இந்த மாதிரி சப்தம்லாம் பத்தாது, இந்த மாதிரி சப்தத்தை காட்டி நம்பணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டோம். உங்களை நம்பவே மாட்டோம். ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ் எங்களுக்கு கண்கூடா காட்டும், கண்கூட அல்லாஹ்வை பார்த்து தான் நம்புவோம். அப்படி நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த உம்மத்து எந்த வகையில் சிறந்தது பாருங்க. ரசூலுல்லாஹ் நம்மளை எந்த இடத்தில் வச்சிருக்கிறான் பாருங்க. இது நமக்கு கிடைத்த பெருமை இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மை இப்படி உருவாக்கிய பெருமை. நம்மளை எந்த இடத்துல உருவாக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த உம்மத்துகள் சொன்னார்கள், நுஅ்மினலக, உங்களை நாங்கள் நம்பவே மாட்டோம். ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. மூசா நபிக்கு எவ்வளோ வருத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒரு உம்மத்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் சாதாரண ஆள் இல்லைங்க. அந்த 40 பேரும் ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்த 40 பேர் தான். அல்லாஹ்வை எங்களுக்கு நேரடியாக காட்டணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் பார்த்தான், இவ்வளோ இது வரலையா, ஃபஅகதத்துக்கு முஸ்ஸாயிகா, ஒரு இடி சப்தம், பேர் இடி சப்தத்தை அவர்கள் மீது அல்லாஹு தாலா ஒரு இடி முழக்கம் வந்துச்சான். இடியால் அழிந்து போன கூட்டம் நிறையா இருக்கு, ஆனால் இவர்களை அழிக்கண்டா அல்லாஹ் எப்படி அழிச்சிருக்கிறான். ஆனால் இங்கே ஒரு பாடத்தை உண்டாக்க போகிறான் பாருங்க. ஒரு இடி சப்தம் அவர்களை பிடித்தது, அந்தும் தங்குரூன், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கவே இடி அவர்களை பிடித்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இடி அல்லாஹ் இடத்திலிருந்து இடி, இடிக்குன்னு ஒரு மலக்கு இருக்கிறார். மலைக்குன்னு மலைக்கு இருக்கிற மாதிரி யாருக்காச்சும் தண்டனை தர்றதா இருந்தால் தான் அந்த மலைக்கு வருவார். அதாப ஆக்கணும் இல்லை மூத்தாக்கணும்டா அல்ல டைரக்டாக இறங்கிடுவான். அந்த மலைக்கெல்லாம் தேவையில்லை, நேரடியாக தண்டனை வந்துடும், அந்த மலைக்கை தாண்டி வந்துடும். இப்போ இடி சப்தம் அவர்களை பற்றி கொண்டது, பார்த்து கொண்டு இருக்கவே. தூங்குற நேரத்தில் இல்லை, சில கூட்டத்தை தூங்கும் போது அல்ல அழிச்சு விட்டான், காலையில் கிடையாது. இவங்க பார்த்த நிலையிலே இடி வந்து விழுந்துச்சு, எல்லாம் காலியாச்சு, மூத்தா போயிட்டார். மூத்தா போயிட்டார், வந்தவங்கெல்லாம் மூத்தா போயிட்டாங்க. முக்கியமானவர்களை செலக்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கிறாங்க தூர்சினா மலைக்கு. இப்போ மூசா நபி சொல்றா, அல்லாஹ்வே இவர்களை பத்திரமாக நான் வீட்டுக்கு கூட்டி போகலண்டா, ஊருக்கு கூட்டி போகலண்டா என்ன நம்ப மாட்டாங்க, இருக்கிற என் மேல இருக்கிற கோபம் இன்னும் கூடி போயிடும். அப்படி மூசா நபி அழுகிறாங்க. மூசா நபி எவ்வளோ கஷ்டமான இடத்துல கொண்டு போய் இந்த உம்மத்தை நிப்பாட்டினாங்க தெரியுங்களா? அதனால ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு அலா மூசா, அல்லாஹ் மூசா நபிக்கு ரஹ்மத் செய்வானாக. அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரசூல். ஏன்னா அந்த உம்மத்து அந்த நபியை ரொம்ப கஷ்டமான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அந்த அளவுக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாளராக இருந்தார். அதனால தான் உலுல் அஸ்மின்னு ஒரு 5 ரசூல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. உறுதிமிக்க நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அது மாதிரி நபியை நீங்களும் பொறுமையா இருங்கன்னு சொல்றானே. அந்த உறுதிமிக்க நபிமார்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுங்க. அவ்வளோ கஷ்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க, அல்லாஹ்வே இவர்களை பத்திரமா நான் ஊருக்குள்ள கொண்டு போகலண்டா என்னை இன்னும் நம்ப மாட்டாங்க. உடனே அல்லாஹு தாலா நபி அல்லாஹு தாலா எந்த இடத்துலையும் நெருக்கடியாக நிற்க வைக்கிறது இல்லை, எந்த நபியும் அல்லாஹு தாலா கைவிட்டதில்லை. இப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுக்கு பிறகு சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், உங்களை மௌத்தானதற்கு பிறகு உங்களை அல்லாஹு தாலா எழுப்பி உங்களின் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களை நாம் அனுப்பி வைத்தோம். யோசிச்சு பாருங்க, மௌத்தானதுக்கு அப்புறமாக உங்களை மௌத்துக்கு பிறகு எழுப்பி சும்ம பாசனாக்கும் உங்களை எழுப்பி அனுப்பி வைத்தோம் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பாசனாங்கிறத 2-3 அர்த்தம் சொல்றாங்க. அவங்க மௌத்துலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்களா, அந்தரங்க நீங்கள் சொன்னோன்னு தான் அல்லாஹ் கேட்குறான்ல, எங்களை நபியாக்க சொல்லுங்களேன், நாங்களும் நபி ஆயிடுறோமேன்னு சொன்னான். இப்படி ஒரு தப்சீல்ல இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. எந்திரிச்சிட்டு நீங்கள் நபி தானே, எங்களை ஒரு நபியாக்கி ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு எழுதி பாருங்க. எந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போன பார்த்தீங்களா மூசா நபியை. ஒரு அப்படி அவர்கள் நபியாக்கப்பட்டு ஊருக்குள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்ற ஒரு தஃப்சீர் விளக்க உரையும் உண்டு. அதுதான் அல்லாஹு தாலா பஅஸ்னாக்கும், பஅஸ்னாவே நபியாக அனுப்பி வைக்கிறதுக்கு அரபில சொல்லுவாங்க. பஅஸ்னாக்கும் உங்களை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மின்பாதி மௌத்திக்கும் நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை உயிர் பெற்று எழுப்பினோம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. நபியாக்கி அனுப்பினோம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுதுறாங்க. ஒரு கருத்து
பெரும்பாலான கருத்து உயிர்ப்பித்து அனுப்பி வைத்தோம் அப்படி. இப்போ மௌத்துக்கு பிறகு எழுப்புறதுங்கிற எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்? மௌத்துக்கு பிறகு எழுப்புறது எப்போ நடக்கும்? யோசிப்பாரு. மரணம் இருக்குதே ஒரு வித்தியாசமானது இல்லையா? மரணம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமானது. அதனுடைய வடிவங்கள் வித்தியாசமானது. கருவில் இருக்கிற குழந்தை இறந்து போகுதில்லை, கையில் வந்த பாப்பா இறந்து போச்சா இல்லையா? பேச முன்னாடி இறந்து போச்சு. அதுக்கு என்ன ஜனாசா முறை இருக்கா இல்லையா நம்ம மார்க்கத்தில்? கத்திட்டா எப்படி ஜனாசா, கத்தாம பிறந்தா எப்படி ஜனாசா, கருவிலேயே இறந்துட்டா எப்படி ஜனாசா, எப்படி கஃபன், எப்படி தஃபன் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? வித்தியாசமான ஒரு மரணம் வந்து வித்தியாசமானது. சின்ன பிள்ளையில மூத்தா போயிடுறாங்க, இளமையில மூத்தா போயிடுறாங்க, எல்லா பாதுகாப்பு உள்ள நிலையிலும் மூத்தா போய் ரொம்ப மகிழ்ச்சியான நிலையில். ஒரு பொண்ணு கல்யாண நேரத்தில் கல்யாணம் மாப்பிள்ளை வந்தாச்சு, தப்தர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தப்தர் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் அந்த பொண்ணுக்கு என்ன நினைவு வந்துச்சே தெரியலை. மாப்பிள்ளை வந்தோன்னு கல்யாணம் தான் அடுத்து. அந்த அம்மா சொன்னிச்சான், எனக்கு ஒரு மாலை இருக்குது, நான் ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரிங்கம்மா அப்படின்னு சொன்னோட அந்த பொண்ணு மனப்பொண்ணை தொழுவுக்குன்னு அறிமுகம் கொடுத்தாங்க. தொழுவைக்கு போன அந்த 2வது ரக்காயத்தினுடைய சஜிதாவில் உளுந்து மூத்தாகி விட்டது. இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை யோசிப்பார், எவ்வளவு மகிழ்ச்சியான நேரம் அது. தன்னுடைய கணவனை ஆசையோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரம் அது. தன்னுடைய ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நேரம் அது. தன்னுடைய விரக்தியான சமூகத்தை, சந்ததிகளை உருவாக்கும் எப்படி என்று யோசிக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் மரணம் எங்கே வந்து நிற்கிது பாருங்க. அந்த அம்மாவுக்கு என்ன உணர்வு வந்துச்சு பாருங்க. 2 ரக்காத் தொழுதுருவோமே. மரணம் வித்தியாசமானது. முப்படை தளபதி சமீபத்தில் பார்த்துருப்போம். இராணுவ ஃப்ளைட்டில் போகும்போது 3 விமானி உள்ளே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய போஸ்ட்டு. உலகத்தில் மிகச்சிறந்த நம்ம பாரத நாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஜனாதிபதி எவ்வளோ பெரிய பதவியோ அதுபோல் முப்படை தளபதியும் அவ்வளோ பெரிய பதவி. அதுக்கு அடுத்தடுத்த பதவியாக தான் அதுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முப்படை தளபதி நினைச்ச போகிற பாதை நிகழ்ச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு கீழே விழுந்து அவருடைய கொஞ்சம் இறைச்சியை கூட எடுக்க முடியாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, நினச்சி பார்த்தாரா? மரணம் வந்து ஒரு வித்தியாசமானது, யாரும் கணிக்க முடியாத ஒரு இடம் அது. இப்படிதான் இருக்கும் என் மரணம், இப்படிதான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா சொல்கிறோம். நான் மௌத்தா போகிறேன், நீ ரப்பே உன் பேரால தானே நான் மௌத்தா போகிறேன், உன் பேரால தானே எழுகிறேன். எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லது அஹ்யானா பாதமா அமாத்தனா அஹ்யானி பாதமா அமாத் மௌத். என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னை ஹயாத்தாக்கியவனே. என்ன வார்த்தையை சொல்கிறோம்? என் மௌத்துக்கு மனுஷன் மௌத்தா போயிட்டான், தூங்கிட்டான்னு சொன்னா, தூங்கிட்டான்னு சொன்னால் உயிர் வந்து மேலே போயிட்டு. அதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. சில பெரிய பெரிய முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவாங்க, மொத்த உயிரும் மேலே போகாது, அதில் ஒரே ஒரு ஒளிக்கதிர் மட்டும் உடலோடு ஒட்டிக்கிட்டு இருக்குமா, அதில் தான் அவன் உருளுவான் பிறழுவான். இந்த உயிர் மேலே போகும்போது யாரை பார்க்குதோ மேலே போகும். உயிர் போகும்போது அங்கே யாரெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் கனவுல வருமா, அதெல்லாம் கனவுல வருமா. கனவு காண்றோம் பார்த்தீங்களா, அந்த உசுறு போகிற பாதையில் எதை பார்க்குதோ அது கனவாக வருமா சொல்கிறாங்க. சுஃபியான் இப்னு உய்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், அவங்க சுஃபியான் சௌரி அப்படின்னு ஒரு இறைநேசர். 2 பேரும் பெரிய ஆளுக, முந்தைய காலத்தில் வாழ்ந்தவங்க. சுஃபியான் சௌரி எல்லாம் வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்கள சுஃபியான் இப்னு உய்னா கனவுல பார்க்குறாங்க. கனவுல பார்க்கும்போது சுஃபியான் இப்னு சௌரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கிறாங்களாம். கனவுல மரத்துக்கு மரம் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். சுஃபியான் இப்னு உய்னா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாம், அவங்க அப்படி மரத்தை பறவை மாதிரி சின்ன பிள்ளைங்க உயிர்கள் எல்லாம் ஒரு மரத்தில் அப்படியே ஒரு பக்கமாக இருக்கும். யாருடைய பொறுப்பில்? இப்ராஹிம் நபி கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் நபி சாராம்மா அவங்க தான் அதை பார்த்துக்கிடுவாங்க. மாஷரில் மறுமையில் ஜன்னத்தில் அவங்கவுங்க பெற்றோர்கள் வரும்போது அதை ஒப்படைப்பாங்க. அது வரையும் அவங்க தான் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவாங்கன்னு செய்தி இருக்கு. அந்த மாதிரி
சுஃபியான் சௌரி எல்லாம் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்தாங்களாம், ஒரு ஆயத்தை ஓதிக்கிட்டு இருந்தாங்களாம், லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், இப்படி சொல்லி சொல்லி தாவுறாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி சுகம் வேணுமா, இந்த மாதிரி மரத்துக்கு மரம் சொர்க்கத்தில் ஜம்ப் பண்ணிக்கிட்டே போகணுமா, நல்ல அமல் செய்யுங்க, நல்ல அமல் செய்யுங்க அப்படின்னு இப்படி சொல்லி இது குர்ஆன் ஆயத்து. இந்த மாதிரி உங்களுக்கு சொர்க்கத்தில் மரத்துக்கு மரம் ஜம்ப் பண்ண ஆசை இருந்தா அமல் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யுங்க. இதை சுஃபியான் இப்னு உயைனா இல்ல கனவுல பார்க்குறாங்க. அவங்க கேட்டாங்களாம், இவ்வளோ சந்தோஷமா இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவுறீங்கல்ல, இந்த பலனை எப்படி பெற்றீங்க, இந்த பலனை உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு சீதேவி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுக்காக நான் அமல் செய்வேன், பேணுதலோடு வாழுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பேணுதலோடு வாழுவேன், இந்த வாழ்க்கை தான் எனக்கு இந்த இடத்த தந்துச்சு. தொழுதேன்னு சொல்லலை, தொழுதாங்க அவங்க, தொழுகை நிறைய கிதாபுகள் நிறைய செய்தி இருக்கு, நோன்பு வைத்தேன், ஜக்காத்து கொடுத்தேன், எல்லாம் செஞ்சாங்க, அதை சொல்லலை, இங்க பேணுதலோடு இருந்தேன்னு சொல்றாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வஃபாத் ஆகிற நேரத்தில் அவங்க சொன்னாங்களா, புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி ஷரீஃப் எழுதுனாங்க பாருங்க, அவங்க சொன்னாங்களாம், இந்த பாருங்க, அல்லாஹ் எனக்கு இதனால ஒருபோது எனக்கு நரகத்தை தரமாட்டான். எதனால தெரியுமா, இந்த பாரு புகாரி, நீ அடுத்தவரை பற்றி புறம் பேசிட்ட, அப்போ நரகத்துக்குன்னு சொல்லவே மாட்டான். இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? நான் யாரை பற்றியும் புறம் பேசவில்லை சொல்ல முடியுமா? புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நீ புறம் பேசிவிட்டாய், நரகத்துக்கு போக என்று என்னை பார்த்து சொல்லவே மாட்டான். ஏனென்றால் நான் பேசியதே இல்லை, புறம் பேசியதே இல்லை. என்ன ஒரு பேணுதலான வாழ்க்கை. ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, நான் பொய் பேசியதே இல்லை. ஷாஃபி ஒரு சின்ன இதான் பேணுதல். நம்ம யாரை நாம் எந்த வழியில் குர்ஆன் ஹதீஸை பார்க்கிறோமோ அந்த ஷாஃபி இமாம் அவர்களின் வழியாகத்தான குர்ஆன் ஹதீஸை பார்க்கிறோம். அவங்களை பின்பற்றோம்டா நம்ம விளங்கிக்கிறோனோ, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறது இல்லையா அப்படின்ற ஒரு என்ன வந்துருமா இல்லையா? அப்படி இல்லை, மதுஹப்ண்டாவே பார்வை, அந்த வழி. ஷாஃபி இமாமுடைய பார்வையிலே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம், அவ்வளவுதான். நம்ம அறிவு விசாலம் இல்லாதனால அவங்க சொன்ன விளக்கத்தில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். அல்லது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம், அப்படிதான் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆக குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணும். சரி, அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பொய் பேசுறதே இல்லைன்னு. என்ன மாதிரி தலைவர் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப நாம் தூங்கும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானின்னு சொல்றோம் பாருங்க, என்னை ஹயாத்தாக்கினானே. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த உசுர் மேல போயிடுது. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மரணம் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அபூதர் ரலியல்லாஹு பார்த்து, அபூதர் அவர்களே, எங்கேயாவது ஜனாசாவை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் போய் சேருங்கள், ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். ஜனாசாவை குளிப்பாற்ற வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அதை செய்யுங்கள். குளிப்பாற்றுறது யாரோ ஒரு ஆளை வச்சுக்கிறோம்ல, ரசூலுல்லாஹ் வசியத்தா செஞ்சாங்க, உங்களுக்கு ஜனாசா குளிப்பாற்ற பாக்கியம் கிடைச்சா அதை நீங்கள் செய்யுங்கன்றா. அதனாலேயே சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு யாராவது மூத்தாகி இருக்கிறாங்களா, அவங்கள போய் பார்க்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு பாருங்க, மதீனாவுல யார் உடம்பு சரியில்லாட்டிலும் அந்த வீட்டில் அபூபக்கர் ரலியல்லாஹு இருப்பாங்க. மதீனாவுல யாராவது மூத்தாகி இருந்தால் அந்த வீட்டில் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் வந்திருப்பாங்க. மதீனாவுல யார் வீட்டிலேயாவது துக்க செய்தி இருந்தால் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு போயிருப்பாங்க. மதீனாவுல யாருக்காவது ஆதரவற்றவர்கள் இருந்தால் அந்த வீட்டுக்கு உதவியாக அபூபக்கர் ரலியல்லாஹு போய் வந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தது. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னால் அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னால் அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க. நீங்கள் ஜனாசா குளிப்பாட்டுற உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா குளிப்பாட்டுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஃபீஹி மௌஇலதம் பலீகா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதில் தான் மகத்தான ஒரு உபதேசம் இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு சரியான படிப்பினை அந்த குளிப்பாற்ற இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆத்துறோமா? உபதேசங்களை சஹாபாக்கள் ரொம்ப கேட்கணும். ஹதீஸில் நம்ம நிறைய பார்க்குறோம்ல, புகாரி முஸ்லீமில் வரும்ல, நிறைய சொல்லுங்கள்லாம் சஹாபாக்கள் சொல்ல மாட்டாங்க. நாயகமே நீங்கள் ஒன்று சொல்லுங்க, அதை நாங்கள் செய்யணும், அதன் வழியாக சொர்க்கத்துக்கு போகணும், இப்படி தான் கேட்பாங்க. ஒன்று கேட்பாங்க, அது முழுசாக செய்வாங்க, நிரந்தரமாக செய்வாங்க, ஜன்னத்தை பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களுக்கு கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்க, கோவமே பட்டதில்லை.
மூத்தாகிற வரையும் கோவப்பட்டதே இல்லைங்க. சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நீங்க யாரையும் திட்டாதீங்கன்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு விலங்குகளை கூட திட்டது இல்லை, ஆடு மாடை கூட திட்ட மாட்டாங்களாம். லா தசுப்பூண்டா அளவுதான் முடிஞ்சிருச்சு, திட்ட மாட்டாங்க. லா தகலபூண்டா அடுத்து கோவப்பட மாட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை முழுசா கடைபிடிக்கிறது பேரு தான் பேணுதலும்பாங்க. அந்த பேணுதல் சுஃபியான் சௌரி ரலியல்லாஹு இருந்துச்சு. அதனாலதான் அவங்க மரத்துக்கு மரம் தாவ முடிஞ்சிச்சு. அப்ப தூங்கும் போது இந்த உயிர்கள் மேலே போகிறது, அது ஒரு மரணம். தூக்கம் என்பது மரணத்தின் ஒரு வகை இல்லை. இந்த தூக்கத்தை விட ரொம்ப கடுமையானது மரணம் என்பது. திரும்பி வர முடியாது. எத்தனை பேர் அல்ல மௌத்தாகி இருக்கிறான். மௌத்தாகிற பார்த்தீங்களா, அநீதம் இழைக்கப்பட்டவர்களும் மௌத்தாகிறாங்க, அநியாயம் பண்ணவங்களும் மௌத்தாகி இருக்கிறான். ஃபிரௌனை பாருங்க, அநியாயம் பண்ணிட்டான் மௌத்தா போயிட்டான். காரூன் காமான் ஷத்தாதே அநியாயம் பண்ணா மூத்தா போயிட்டான், அநியாயக்காரனாகவே மூத்தா போயிட்டான். அபூ ஜஹல் அபூ லஹப் அநியாயக்காரனா மூத்தா போயிட்டான். அம்மா சுமையா அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் மூத்தா போனாங்க. மௌத்து எப்படி வித்தியாசமா இருந்து பார்த்தீங்களா? ஆக மௌத்து வரும். அப்படி ஒரு மரணத்தை அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு காட்டினான். சும்மா பாசனாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும் அல்லாஹ் சொல்றான், உங்களை மௌத்தாக்கிட்டு எழுப்பணுங்கிறான். உலகத்தில் அப்படி நடந்திருக்கா? யாரும் மூத்தானவங்க எந்திரிச்சிருக்கிறாங்களா? எந்த உம்மத்தில் நபிமார்களுடைய கராமத்தை மோஜிசாவா அல்லாஹ் தந்திருப்பான். சில பேருக்கு மோஜிசாவா கொடுத்துருப்பான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சில பேரை எழுப்பி காட்டினாங்க, ஆமா தானே? சில பேருக்கு அல்லாஹ் கராமத்தா மோஜிசா அல்லாஹ் கொடுக்கிறது அது. ஆனா இந்த மக்களை அல்லாஹு தஆலா மூசா நபியினுடைய துவாவினால் மௌத்துக்கு பிறகு எழுப்புறான். மௌத்துக்கு பிறகு எழுப்ப இந்த மாதிரி நியாமத்தெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள். அப்ப எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நியாமத்தை பெற்றவர்கள் எப்படி இருந்திருக்கணும்? இடி சப்தம் விழுந்து அழிந்து போனார்கள் ஆது சமூக கூட்டம். காற்றினால் இழுத்து வீசப்பட்டார்கள் அந்த கூட்டம். இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவு சக்தியெல்லாம் பனி இஸ்ரவேலர்கள்ட்ட கிடையாதுங்க. ஆனா அல்லாஹ் எழுப்பிட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய நியமத்தை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு சுக்குரா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி பெறட்டும், நன்றி செய்யணுங்கிறதுக்கு தான் உங்களை வெளியே எழுப்பணும்னா சீலங்க. அல்லாஹ் வேற பயம் இல்லை. நன்றி கட்டத்தனமா நடந்து அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணாடிக்கு முன்னாடி போயிடுவாங்க. கண்ணாடி மாதிரி முகத்தை பார்க்குற மாதிரி ஒரு பொருள் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போய் நின்றுவாங்களாம். நின்றுட்டு அப்புறம் தான் புறப்பட்டு தொழுவைக்கு போவாங்க, இருப்பாங்க. சில பேருக்கு இன்றைக்கும் காலையில் எழுந்திரிச்சு தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் பண்ணிட்டு பள்ளிக்கு வருவாங்க. பள்ளிக்கு வரும்போது ஜீனத்தாக தான் வரணும். சுபூவில் இருக்கிற பரக்கத்து எதுலையும் இல்லைங்க. இந்த உம்மத்தில் இன்னைக்கு பரக்கத்து போனது சுபூவில் தூங்குறது தான். சுபூவில் இஸ்லாமிய வீடுகள் எப்போது தூங்க ஆரம்பிச்சிச்சோ பரக்கத்து போச்சு இல்லை. சுபூகனுடைய பாங்கு சொல்லப்பட்டோன்னு பரக்கத்து வாசல் திறக்கப்படுகிறது. சுபு தொழுதுட்டு அதனால் தூங்கக்கூடாதுங்க. நௌமத்து சுபுஹி தம்னஉ ரிஸ்க, சுபுகுல தூங்கினா ரிசுக்கு போயிடுங்கிறாங்க. சுபுகுல தூங்கினா ரிசுக்கே போயிடும். இன்னைக்கு 7 மணி ஆனால் வீடு கதவை அடைச்சு கிடக்குது இல்லை. பரக்கத்தே நிறுத்தப்படுதா இல்லையா? பரக்கத்தை மூடி வைக்கிறது யாரு? இந்த உம்மத்துக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத்து போயிருது. அதான் சுபுகுல இப்போ எப்படி வந்திருக்கிறோம்? சுபுகுல நம்மளுடைய ஆடைகள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சுபு தொழுகை எவ்வளோ கண்ணியமான வீட்டுக்கு வரும், எவ்வளோ அருமையான வீட்டுக்கு வரும். இதை விட பாக்கியமான வீடு இருக்குதா? கிடையவே கிடையாது. சுபுகுல ஏன் நம்ம ஆடைகள் வந்து சரியா இல்லை? குது சீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதில் குர்ஆன் வசனம் சொல்லுது, உங்க பள்ளியாசலுக்கு வந்து அழகா வாங்க, அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறான். ஆனா மற்ற வக்துக்கு வர்ற அந்த அழகு முகம், அந்த நேரத்தில் முகத்தை கூட சில பேர் ஒழுங்கா கழுகியும் வராங்க ஒரு சில பேர். ஏன் அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப பாக்கியமான நேரம். நம்மளுக்கு சொல்லப்படுறது அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சுபுல இது தலையை பார்த்துக்குருவான், முகத்தை பார்த்துக்குருவாங்க. அவங்க பார்த்த பார்வை வேறு. கேட்டாங்களாம் மாணவர்கள், சிதவி உஸ்தாத் அவர்களே, நீங்கள் காலைல எழுந்திரிச்சோன்னே உங்கள் முகத்தை நீங்களே பார்த்துக்கிறீங்கல்ல, என்ன காரணமாக இருக்குமோ அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, பொண்ணு இல்லைம்மா பிள்ளைங்களா, நான் எதுக்காக பார்க்குறது தெரியுமா? நான் நேற்று செஞ்ச பாவத்தினால அல்லாஹ் நைட்டோட நைட்டாக என் முகத்தை மாற்றிட்டானோன்னு நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. சில பேர் தூங்கி எந்திரிக்கும் போது கழுதைகளாக எந்திரிச்சிட்டாங்க.
சில பேர் தூங்கி எந்திரும் போது பன்றிகளாக எந்திரிச்சாங்க, சில பேர் தூங்கி எந்திரிக்கும் போதே குரங்குகளாக எந்திரித்தார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? செய்திகளை பார்த்திருக்கிறோமா இல்லையா? இந்த அஹ்மது பின் ஹம்பல் நான் செய்த பாவத்தினால், முன்னேற செய்த பாவத்தினால் இரவிலே அல்லாஹ் என் உருவத்தை மாற்றிவிட்டானோ என்று நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னார். எப்படி பாரு, முன்னோர்கள் எவ்வளவு பயத்தோடு தூங்கி இருக்கிறாங்க பாரு. எவ்வளவு யார் இவங்க? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ். எங்க அல்லாஹ் குர்ஆன் கைர மக்லூக், இது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதம், இது புதுசாக படைக்கப்பட்டதில்லை, இது அல்லாஹ்விடத்தை சார்ந்தது, இது பூர்வீகமானது என்று சத்திய கொள்கையில் நிலைத்திருந்தவர்கள். அந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் அப்பாசியாக்கள் ஒரு சில பேர் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கன்றாங்க, புதுசாக உருவாக்கப்பட்டது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு நின்றாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ஜெயிலில் போட்டு அடியாக அடித்தாங்க. இந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வை 18-19 மாதங்கள் ஜெயிலில் அடித்தாங்க. திருடினதுக்கு அல்ல, திருடினதுக்காக அல்ல, சத்திய கொள்கையை சொன்னதற்காக, அரசுக்கு இணங்காததற்காக, அரசுக்கு கட்டுப்படாததற்காக 19 வருஷம் அடிச்சாங்க. ஒரு ஆளுக்கு எதிராக பத்துவா செய்யலையே, ஒரு ஆளுக்கு வேற பத்துவா செய்யலையேங்க. அல்லாஹ்வே மன்னிச்சிருன்னு துவா செஞ்சாங்க. அந்த மக்களை பார்த்து அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மகனார் சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா அடிக்கடி அல்லாஹ்வே இந்த அபுல் ஹைஸமை மன்னிச்சிரு, அபுல் ஹைஸமை மன்னிச்சிரு, அவருக்கு நேரான வழியை கொடுத்துரு ரப்பே அப்படின்னு என் வாப்பா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அடிக்கடி துவா செய்வாங்க. நான் வாப்பாட்ட கேட்டேன், வாப்பா வாப்பா இந்த அபுல் ஹைஸம்ல யார் வாப்பா? அடிக்கடி சொல்றீல்ல அபு ஹைஸமை மன்னிச்சிரு மன்னிச்சிருங்க. அபு ஹைஸம் யார் வாப்பா? ஒன்றும் இல்லைடா ராசா, நான் ஜெயிலில் இருந்தல்ல 19 வருஷமா, என் கூட ஜெயிலில் இருந்த ஒரு திருடர், என் ஜெயிலுக்குள்ள வந்த ஒரு திருடர் அவர். ஆனா அவர்னால எனக்கு அகீதா பலமானது, என் கொள்கை பலமானது, என் கொள்கை தைரியமாக ஸ்திரமாக நின்றது. அதுக்கு அவர் ஒரு காரணம் என்று சொன்னார். என்ன வாப்பா சொல்றீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கல்ல. ஒன்றும் இல்லைடா வாப்பா, என்னை போட்டு குர்ஆன் மஹ்லூக்கு, குர்ஆன் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கன்னு அரசு என்னை நிர்பந்தம் பண்ணிய போது நான் சொல்ல மாட்டேன் என்று என் கொள்கையில், சத்திய கொள்கையில் நின்ற போது அவர் வந்தார். ஜெயிலில் அவரும் இருந்தார். வந்து சொன்னார், நான் இந்த ஜெயிலில் 18,000 தடவை வந்திருக்கிறேன். எத்தனை 18,000 தடவை நான் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறேன், 18,000 தடவை. அவர் சொன்னார், அபுல் ஹைஸம் அத்தனை தடவை ஏன் வந்த தெரியுமா? ஏதாவது பொருளை திருடிட்டு வந்துடுவேன், திரும்ப திரும்ப திருடுவேன், திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு வருவேன், திரும்ப திரும்ப திருடுவேன், திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு வருவேன். இப்படியாக 18,000 தடவை வந்தேன். பாவம் செய்யறேன்னா, ஷைத்தானுக்கு துணை போறேன்னா, ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன்னா, 18,000 தடவை ஜெயிலுக்குள்ள வந்து நிற்கிறேன். நீங்க அல்லாஹ்வுக்காக போராடுறீங்க, உங்க கொள்கையை ஜெயிலுக்காக மாத்திராதியேன்னு சொன்னார். நீங்க இருக்கிற அந்த சத்திய கொள்கையே கொஞ்சமும் மாத்திராதியேன்னு எனக்கு ஓரம் போட்டவர் அவரு. அதனால அவர் ஹிதாயத்துக்கு வரணும்னு நான் துவா செய்கிறேன் வாப்பா, அவர் நேரான பாதைக்கு வரணும்னு சொல்கிறேன் வாப்பா, அவர் அல்லாஹ் மன்னிச்சிடணுன்னு நான் துவா செய்கிறேன் வாப்பேன்னு கடைசி வரைக்கும் அவருக்காக, அபுல் ஹைஸம் என்பவருக்காக துவா செய்து கொண்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் தான் காலையில் எந்திரிச்சோன்னா கண்ணாடியை பார்த்து இந்த அஹ்மது பின் ஹம்பல் முகத்தை எல்லாம் மாற்றிட்டானா, அதே மாதிரி மாற்றிட்டான், அதே மாதிரி வச்சிருக்கான்ல, முகத்தை மாற்றிட்டானான்னு பார்ப்பாங்களா? நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம்? இன்னும் கொஞ்சம் அழகாக்கிக்கலாமே, இப்படி தான் பார்க்குறோம். நம்ம செய்கிற பாவத்துக்கு எதுவும் வெளிப்பாடு வந்துருச்சான்னு பார்க்குற சிந்தனை வருதா நம்மளுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்படி எதுவும் சிந்தனைகள் வருதா? நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்க, எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. ஏண்டா தூங்கியவர்கள் எழுத முடியாமல் போயிருச்சு. எத்தனை பேர் தூங்கியவர்கள் எழ முடியாமல் போயிருச்சு? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அதை நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்ர் பின் ஆஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மௌத்தை நினச்சாவே பயம் வந்துருமா, அழுதுருவாங்க. மாது பின் ஜபல் ரலியல்லாஹு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. மௌத்துடைய ஆயத்து வந்தாவே எழுதுருவாங்க. இவர்களை எல்லாம் மௌத்தாக்கி எழுப்பி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி யோசிச்சு பாருங்க. மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுற வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும்? அந்த உம்மத்துக்கு கிடைச்சிச்சுங்க, யாருக்கும் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் காப்பாற்றுறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, 5 நிமிஷம் காப்பாற்றுறதுக்கு மௌத்துக்கு பிறகு. ஆனால் அல்லாஹ் அவர்களை திரும்பி எழுப்பி காட்டினான்.
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, யாராவது மௌத்துடைய நிலையில் இருந்தால் அவங்களுக்கு மௌத்துடைய ஹால், அந்த சக்கராத் ஹால் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசை, ரொம்ப ஆசையாக இருக்குன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை தந்தபோது பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, வாப்பா வாழும்போது அடிக்கடி சொல்லுவீங்களா வாப்பா, மௌத்துடைய நேரத்தில் சக்கராத் ஹால் நிலை எப்படி இருக்கணும்னு நல்ல நிலை தைரியம் படைத்த ஒருத்தர்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவீங்களே, இப்போ உங்கள்கிட்ட கேட்குற வாப்பா எப்படி இருக்குன்னு கேட்டான். எப்படி இருக்கு வாப்பா? பிள்ளைங்க கேட்டப்ப சொன்னாங்க, வாப்பா மூச்சு விட முடியலை, என்னால் வாப்பாவுக்கு மூச்சு விட முடியலம்மா. மூக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, மூச்சுக்குள்ளா எவ்வளோ பெருசாக இருக்குது, அது ஒரு ஊசி ஓட்டைக்குள்ள மூச்சு விட சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு ஊசி துவாரத்தில் மூச்சு மொத்த மூச்சையும் விடுங்கடா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குதும்மா, அடைச்சிக்கிட்டு மூச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வருதுமா. ஒரு ஆணை தூக்கி முள் மர செடிக்குள் போட்டு பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? அது போன்று வேதனைகள் இருக்குதும்மா, அது போன்று வேதனைகள் இருக்குது சொன்னாங்க. இந்த வேதனைகள் எப்படிப்பட்ட வேதனைடா, ரம்பத்தால் பிடித்து ஒரு மனிதனை, உயிருள்ள மனிதனை அறுப்பது போன்ற வேதனை. மூத்துடைய நேரம் அந்த வேதனையெல்லாம் கடந்து அல்ல இந்த மக்களை என்ன செஞ்சான், திருப்பி ஹயாத்தாக்கி காட்டினான். எவ்வளோ கடந்து வந்திருக்கிறாங்க. எங்க மரணம்தான் எல்லை மனிதனுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு எல்லையே மரணம் தானே. ஆனால் அந்த எல்லையை கடந்து அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தார் என்றால் பனி இஸ்ரவேலர்கள் தாங்க. ஆனால் அவங்க முற்றிலும் ஷைத்தானுக்கு, பெரும்பாலும் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு கிடந்தாங்க. எங்க பனி இஸ்ரவேலர்கள் நம்ம கடைசியாக வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? முதல் பிள்ளையா பிறந்தா கொஞ்சம் சிக்கல் இருக்கும் மாதிரி, லாஸ்ட் பிள்ளைக்கு ரொம்ப இது இருக்கிற மாதிரி, நம்ம வருகையில் தான் நம்ம லாஸ்ட். நகனுல் ஆஹிரூன் வல் அவ்வலும் நகனு சாபிக்குல் அவ்வலும் அப்படி ஹதீஸில் பல விதமாக வரும். நம்ம லாஸ்ட்டாக வந்தாலும் சொர்க்கத்தில் முந்தியாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரசூல். பனி இஸ்ரவேலர்களில் ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாராம். பெரிய இறைநேசர்னா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாராம், குனிஞ்ச தலை நிமிர மாட்டாராம், எந்த பொண்ணையும் வாங்க மாட்டாராம். தொழுகை இபாதத்து வணக்கம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஷைத்தானுக்கு எவ்வளோ துணை போயிடுறாங்க பாருங்க. அதுக்கு சொல்ல வர இந்த செய்திகளை. அப்போ பக்கத்து வீட்டில் 3 பேர் அண்ணன் தம்பி இருந்தாகலாம், அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சியாம். அந்த 3 பேர் ஊருக்கு போக வேண்டிய நிலை வந்துச்சான். அப்போ நினச்சாங்களா, தங்கச்சியை எங்கே விட்டுட்டு போகிறது, யாரை நம்பி விட்டுட்டு போகிறது அப்படின்னு. அப்போ அவங்க செஞ்சாங்கன்னா, வீட்டிலே விட்டுட்டு போவோம், பக்கத்து வீட்டுக்காரங்க இறைநேசர் தானே, ரொம்ப அதாவது பேருக்கு இறைநேசர் அல்ல, எல்லாரும் வியந்து பார்க்குற இறைநேசர், வாழ்ந்தா இப்படி வாழணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்தவர். அவங்கள்ட்ட போய் சொல்லி, என் தங்கச்சியை பக்கத்தில் விட்டுட்டு போகிறோம், நீங்கள் பார்த்துக்கிறங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் புறப்பட்டு போனாங்க. சைத்தான் விடுவானே, சைத்தான் என்ன செஞ்சான்டா, அவர்கிட்ட வந்து சொன்னானா, இந்த பேர் ஒன்றை நம்பி விட்டுருக்குறாங்க, அந்த பிள்ளைய ஒன்றை நம்பி விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட தனியாக இருக்குது, அந்த பிள்ளை தனியாக இருக்குது, என்ன ஏதுண்டே தெரியலை. அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா, ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, இதுவரையும் உன்னை நம்பி யாரும் விடலை, உன்னை நம்பி அந்த பிள்ளையை விட்டுருக்குறாங்க, போய் பேசலாம்ல, சாப்பிட்டியாண்டாச்சும் கேட்கலாம்ல. போய் அதுக்காக போய் கேட்டாராம், சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. அடுத்து அந்த புள்ள தனியாக தானே இருக்குது, கொஞ்சம் அந்த புள்ள சோகம் மறக்க, அண்ணன் தம்பி 3 பேர் பாசமாக இருந்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த புள்ள பேச்சுவார்த்தை கொஞ்சம் கூட இருக்கலாமேன்னு ஷைத்தான் ஆசையை உண்டாக்கி கொடுத்தான். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும், அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் அவர்களுடைய அமல்களை அழகுபடுத்தி காட்டுகிறான், அழகாக காட்டுவான், செய்கிற அமலை ரொம்ப நல்லது மாதிரி காட்டுவான், இறக்கப்படுற மாதிரி காட்டுவான், அவங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற மாதிரி காட்டுவான். கொண்டு போய் வீட்டுக்குள்ளே தள்ளனா அந்த பிள்ளையோட தவறு நடந்துச்சு, அந்த பிள்ளை கர்ப்பமாயிருச்சு, இவருக்கு பயம் வந்துடுச்சு. அண்ணன் தம்பி வந்து கேட்டால் என்ன பண்ணுறது, வெளியில் தெரிஞ்சால் ஊர் நம்மளை என்ன படுத்தும், எவ்வளோ கஷ்டப்படுத்தும்னு சொல்லி அந்த பிள்ளையை கொலை பண்ணி தெரியாமல் அடக்கம் பண்ணிட்டார். வெளியூர் போன அண்ணன் தம்பி ஊருக்கு வந்து என் தங்கச்சியை காணலையேன்னு கேட்டப்ப, தங்கச்சி முடியாமல் போயிடுச்சு, நிறைய பேர்கிட்ட மருத்துவம் எடுத்தோம், பலன் இல்லை, அதான் மூத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன். போய் பேசுறது காரணம் ஒரே ஒரு தப்பு. எவ்வளோ காலத்தை இறைநேசர், எவ்வளோ காலத்தினுடைய வணக்கசாலிகளையும் ஷைத்தான் எங்கே போய் தள்ளிடுறான் பார்த்தீங்களா.
சைத்தானுக்கு துணை போயிட்டா வணக்கசாலிகளை கூட கொண்டு போய் தள்ளிடும். சரி, என்ன வழியில் பொய்யா சொல்ல போகிறாரு? இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் பொய்யா சொல்ல போகிறாரு? சரியாக தான் இருக்கும்னு சொல்லி 3 பேரும் சரின்னு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க தூங்கும்போது கனவுல சைத்தான் வரான். 3 பேர் கனவுல. இந்த பேர் உன் தங்கச்சி சும்மாலாம் சாகலை, இந்த வணக்கசாலின்னு சொல்கிறான் பாரு, இவன் தான் அந்த பிள்ளையை பால்படுத்தி இவன் புதைத்து விட்டான் கொலை பண்ணி அப்படின்னு, இவன் தான் இந்த வேலையை செய்து விட்டான் என்று சொல்லி இவ்வாறு மறுநாளைக்கு அவர்கள் அரசருக்கு செய்தியை கொண்டு போய் அரசர் கூப்பிட்டு மிரட்டி கேட்டதுக்கு பிறகு உண்மையை ஒத்துக்கொண்டார். பின்னால் அதனால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இவ்வளோ காலத்தில் அரசராக, பெரிய வணக்கசாலியாக, அல்லாவின் அடியாராக, நல்ல மனிதராக அடையாளம் காட்டப்பட்டவர். ஒரு நிமிஷம், ஒரு சந்தர்ப்பம், முடிவு எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? மரணம் எங்கே போய் முடியுது? வணக்கசாலியாகவா மூத்தா போனாரு? தொழுகையாளியாகவா மூத்தா போனாரு? இல்லைங்க. எப்படி மூத்தா போறாருங்க அவரு? ஒரு விபச்சாரம் செய்து விட்டவரை தண்டனையாக அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு பாவிக்குரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனைக்கு ஆளாகி மூத்தா போறார் ஒரு பாவியா. அதான் சொல்லுவாங்க, இந்த மௌத்து என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்குரிய எல்லை. அந்த எல்லையே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கடத்தியும் பனி இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார். எதற்காக? நன்றி செய்யணுங்கிறது. அந்த மக்கள் அதை ஆயத்தை எப்படியே அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம பாசினாக்கும் மின்பாது மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று சொல்லுகிறான். நீங்கள் ஷுக்குர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை திரும்பவும் உயிராக ஆக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வச்சு பாருங்க, ஷுக்குர்னா என்ன? அடுத்து இந்த தப்பு செய்யக்கூடாதுதான் அர்த்தம். இந்த தப்பை திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஷுக்குர். அல்ஹம்துலில்லாஹ் இதை மட்டும் சொல்லிவிட்டு திரும்ப சேட்டை பண்ணா அது ஷுக்குர் அல்ல. தப்பு செய்யாமல் இருக்கிறது தான் ஷுக்குர். இன்னைக்கு இந்த பரக்கத்துங்கிறது இல்லாமல் போகுது பார்த்தீங்களா? நம்மளுடைய பொருளில், பணத்தில், வீட்டில். இது காரணம் என்ன? எப்போ ஷுக்குர் விலகுதோ அப்போ அந்த பரக்கத்தை அல்லாஹ் நீக்கிடுவான். பரக்கத்தை அல்லாஹ் நீக்கிடுவாங்க. சுபு தொழுகை எப்போது ஈடுபடுதோ அப்பவும் பரக்கத்து விலகி போயிடும்பா. சுபு தொழுகை போனாலும் பரக்கத்து விலகி போயிடும். அதுக்கு ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்க. அன்பானவர்களே, பரக்கத்து என்பது ரொம்ப முக்கியமானது. காலை தொழுகையில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். காலை தொழுகை, அது மாதிரி ஹலாலான சம்பாத்தியத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். இதை மனசில் நம்ம வச்சுக்கிறோம், ரொம்ப முக்கியமானது. ஏண்டா இந்த நிகழ்வு நமக்கு இது பதில் சொல்லும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய இமாம், பெரிய இறைநேசர், ஹனஃபி மத்ஹபினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னாராம், இந்த பாருங்க, நான் ஒரு ஆள்கிட்ட வேலை செய்கிறேன், எனக்கு 4 திர்ஹம் தான் தர்றார். 4 திர்ஹம் தான் தர்றார். எனக்கு பத்தலை. நான் யார்கிட்ட வேலை செய்கிறேனோ அவர் உங்களுக்கு தெரியும். நான் யார்கிட்ட வேலைக்கு இருக்கிறேனோ அவர் உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாகலாம். நீங்கள் வந்து பேசி கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும். குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது. இன்றைக்கி அதான பிரச்சனை. எல்லா இடத்துலையும் அதானங்க பிரச்சனை. எவ்வளோ வேண்டாலும் வாங்கட்டுமே, ஆனால் பத்தலைங்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ எனக்கு 4 பத்தலை, 4 வேலை செய்கிற ஆளும் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். கொஞ்சம் சொல்லி பேசி விடுங்க, எனக்கு கொஞ்சம் பரக்கத்தை இருக்கும், வீட்டில் பரக்கத்தை இல்லாமல் இருக்கும். இப்போ அவர் சொன்னாலாம், நான் ஒரு ஐடியா சொல்லுவா, உன் வீட்டில் பரக்கத்து வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுவான்னு கேட்டாங்களாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுங்களேன்டாராம் அவர். தேவை தானே. இப்போ அவங்க சொன்னாங்களாம், போய் உன் முதலாளிகிட்ட சொல்லிடு, இனி 4 வேணாம் 3 போதும்னு சொல்லிடு அப்படின்னு. 4 வேணாம் 3 போதும்னு சொல்லிடு அப்படின்னு. எப்படி இருக்கும் இந்த வார்த்தை? சரி, பெரிய இமாம் சொல்கிறாங்க, இதை ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு போய்
அவர் முதலாளிகிட்ட போய், என்னப்பா திரும்பவும் 5 கேக்குன்னு வந்திருக்கிறியா? ஏங்க நீங்கள் வேற, எனக்கு 3 போதுங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எந்த முதலாளி சிரிக்க மாட்டார்? நம்ம தானே. 4 வாங்குறவங்க 3 போதுன்னு சொன்னால் இந்த மாதிரி லேபர் தான் வேணும்னு கேட்பாங்க. இன்னும் 2 பேர் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, 3 போதும் அப்படின்னு. 3 வாங்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் போணுச்சு. திரும்பவும் வந்தார் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. நீங்கள் தான் குறைச்சி வாங்கிக்கிற சொன்னீங்க 3, நான் 3 வாங்கிட்டேன், இன்னும் சிரமமாக இருக்குது அப்படின்றாரான். வந்து 4 எவ்வளோ சிரமம் இருந்துச்சோ, 4 வண்டி ஓட்ட முடியல, 3 நான் ஓட்ட போகிறேன், 3 ரொம்ப சிரமமாக இருக்குங்க இமாம் அவர்களே அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படி ஆயிடுச்சோ, அப்போ 4லேருந்து 2 வாங்கிக்க அப்படின்றாங்களாம். 4லேருந்து 2 வாங்கிக்கிறேன். பார்த்தீங்களா, அவர் கோரிக்கை வைக்கிறாரே தவிர கோவப்படலை. பார்த்தீங்களா, வந்து முடியலைங்கிற கோரிக்கையை வைக்க, பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற ஒழுங்குமுறையை சொல்லி தராங்க பாருங்க. நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை சொல்லணும். ஏங்க 3 பத்தலை வண்டி ஓடலை, 2ங்கிறீங்களே, பேசலை. பார்த்தீங்களா, இதுதான் பெரியவங்க. 2 வாங்கிக்க வாப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சரிங்க சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். கடைக்கு போய், என்னப்பா பிரச்சனை, 3 பத்தலையா? இல்லை 4லேருந்து 2 கொடுங்க, 4 அடுத்த மாதத்துலேருந்து 2 கொடுங்க போதும் அப்படின்னு. 4லேருந்து 2 கொடுங்க அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு. அவருக்கு லாபம் தானே, 4ஆனது 2 ஆனால் இன்னும் ஒரு 2 பேரை கூட சேர்த்துக்கலாம் இஷ்டம் அப்படின்னு. சரின்ட்டார். 2 கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அடுத்த ஒரு வரவே இல்லை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. வரவே இல்லை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. பார்த்துக்கிட்டு இருக்கார், இன்றைக்காச்சும் வருவார். நேற்று வந்தவரில் இன்றைக்கி வருவார் வேலைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்றைக்கி வர காணோம். ரொம்ப நாளாச்சு. ஒரு நாள் அவரை பார்த்துட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கூப்பிட்டாங்க, என்ன வாப்பா வரலையே ஒன்றும் இந்த பக்கம் அப்படின்னு. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க இமாம் அவர்களே, 2 எப்போ வாங்கணும், அப்போவே என் வீட்டில் பரக்கத்து வந்துருச்சு அப்படின்றாராம். 4ல் இல்லாத பரக்கத்து, 3ல் கிடைக்காத பரக்கத்து, 2ல் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தெரியாதே, எனக்கு தெரியலையே அப்படின்னு. இங்கே தான் அழகான ஒரு செய்தியை இந்த உம்மத்துக்கு இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, நீ 4 வாங்கிட்டு இருந்தீல்ல, ஆனால் உன்னுடைய வேலை 2 திரகத்தளவு தான் இருந்தது. நீ கடைக்கு வேலை செய்தது 2 திரகத்தளவு தான் இருந்தது. நீ வேலைக்கு கூடுதலாக காசு வாங்கியதால் பரக்கத்து இல்லை. அதனால் ஒன்றை குறைக்க சொன்னேன். அப்பவும் வேலை 2 அளவு தான் இருந்திருக்கிறது. 2 வாங்கினோன்னா உன் வேலைக்கேற்ற காசு கிடைச்சிருச்சு, பரக்கத்து வந்துருச்சுன்றாங்களாம். நம்ம நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால், கூட வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஏன் பரக்கத்து இல்லாமல் போகுங்கிற சிந்தனையை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்கள் இமாமுல் ஆலம். உன் வேலையை பணத்துக்கு தோதுவாக கூட்டிக்கிட்டேன்னா பரக்கத்து வருங்கிறாங்க. 100 ரூபா வாங்குறிய ஒரு இடத்துல, அதற்குரிய வேலையை கொடு. 1000 ரூபா வாங்குறிய, அதற்குரிய வேலையை கொடு, பரக்கத்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார். 2 அளவுக்கு நீ வேலை செய்துவிட்டு 4 கேட்டால் பரக்கத்து எங்கிருந்து வரும் என்பதை இந்த உம்மத்துக்கு அவரின் வழியாக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உணர்த்துறாங்க. இதுதாங்க உணவு. அப்போ அல்லாஹ்வுக்காக வாழுகின்ற போது நேர்மை இருக்கும். நம்ம வேலைக்கேற்ற காசு வாங்கணும் அப்படின்னு. இது அல்லாஹ் கொடுத்த உணர்வு. இந்த பயத்திலே நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளம் பலகிரி சொன்னாங்க. அதில் தபரானில் வரக்கூடிய ஒரு சில விவாயத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல. ஒன்று, ரோயல் ஹிலாலு குபுலா, இந்த பிறை இருக்கு பாருங்க, முதல் பிறையே பெருசாக தெரியும். இது ஒரு கியாமத்தினுடைய அடையாளம். இன்றைக்கி அதான பிரச்சனையாகுது. அஜத்து இது 2ஆம் நாள் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்களே. இல்லை 2ஆவது நாள் பாருங்க, நல்லா பாருங்களேன், 2வது பிற மாதிரியே இருக்குது. காசு இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு யார் மேலே உடனே அங்கே போயிடுறது. ஆனால் கியாமத்தின் அடையாளமாக சொல்கிறார்கள், முதல் பிறை உனக்கு பெரிதாக தெரியும், கியாமத்தின் அடையாளம். 2வது சொல்றாங்க, உத்துகிதல் மசாஜிது துருகா, பள்ளிவாசல் எல்லாம் பாதைகளாக மாற்றப்படும். பள்ளிவாசலுக்கு வருவாங்க, பொது செய்வாங்க, போயிடுவாங்க. இல்லை பாத்ரூமுக்கு வருவாங்க, பொது செய்வாங்க, போயிடுவாங்க. பள்ளிவாசலுக்கெல்லாம் வருவாங்க, தொழுக மாட்டாங்க. நோம்பு கட்சி நேரத்தில் பாருங்க கூட்டமாக இருக்கும், அசலில் கூட்டம் கம்மியாக இருக்கும். அப்போ பள்ளிவாசல் என்பது பாதைகளாக மாறிவிடும்.
அடுத்து மௌத்துகள், திடீர் மௌத்துகள் நடக்கும் என்றார்கள். திடீர் மௌத்துகள், திடீர் மரணங்கள் ஏற்படும் என்று சொன்னாங்க. மரணத்தை சொல்லும் போது நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். பனி இஸ்ரவேலர்கள் போனார்கள் அல்லவா, அல்லாஹ் திடீரென்று அவர்களுடைய உயிரை பறித்து திரும்ப மரணத்துக்கு பிறகு உயிரை கொடுத்தான். அவர்கள் உயிர் போனதும் திடீரென்று, உயிர் வந்ததும் திடீரென்று. திடீர் மௌத்திலிருந்து பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. ஆனால் அகால மரணங்கிறது கிடையாது. நம்ம மார்க்கத்தில் இல்லைல்ல, அகால மரணம்னு சொல்கிறாங்க, இது கிடையாது. எப்போ குறிக்கப்பட்டதோ அப்போ தான் மரணம் வரும், முன்னாடிலாம் வராது யாருக்குமே. இவங்களாம் இப்போ சொல்லிக்கிறது அகால மரணம் அடைந்து விட்டால். எப்படி அகாலம் வரும்? யாருக்கு 30 வயசுனா 30 வயசுல தான் மரணம், 40 வயசுனா 40 வயசுல தான் மரணம். திடீர் மரணம் வரும், அதுக்கு ஹதீஸ் இருக்கு, அதுல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. முன்கூட்டி வந்துருச்சு அவருக்கு மரணம், அப்படி வராது யாருக்கும். ரசூலுல்லாஹ் திடீர் மரணம் அதிகமாகும், அதுவும் கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹ். அப்போ இது போன்ற மரணத்தினுடைய அடையாளங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு ஷுக்ருள்ளதாக அல்லாஹ் ஆக்குவானாக. பொழுதுகளையும் நாட்களையும் நிமிடங்களையும் அல்லாஹு தஆலா அவனுக்காக ஆக்குவானாக. நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருதி கொள்வானாக. நம்மளுடைய முடிவை எல்லாம் சிறப்பாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.